உன்னை நான் புகழ்ந்திட ஒருவரும் வேண்டினேன். உன்னை அன்பு செய்திட உன்னருள் தேடினேன். உன்னாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன்னன்பு துணையை நான் தினமும் நாடினேன். உன்னாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன்னன்பு துணையை நான் தினமும் நாடினேன். உனையன்றே எனக்கென்று வேறொரு தலைவனுண்டோ? நீன்றே என் இதயம் நிறைவினை அடைவதுண்டோ? கார்முகிலாய் என் வாழ்வில் கருணை மழை பொழிபவனே, கனவிலும் நான் உனை பிரியா வரமொன்று தாருமையா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். பரிசேயர் ஏரோதியர் இவருடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள். அவருடைய செயல்களும் வாழ்க்கை நடைமுறைகளும் உண்மையாகவே அவர்கள் கற்பித்தவற்றிலிருந்து வெகு தொலைவில் அகன்றிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், ஆனால் செய்யவில்லை. இன்றைக்கு நாம் சொன்னதை செய்கின்ற மக்களாக வாழ வேண்டும். இயேசு எதை போதித்தாரோ அதை வாழ்ந்து காட்டினார், எதை வாழ்ந்து காட்டினாரோ அதை போதித்தார். நாமும் இயேசுவின் வழியில் இயேசுவினுடைய சொற்களை கேட்டு கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது அமல்ராஜ், ஜோதி, அபியா, டைட்டஸ், சிபியா, ஐடன், ஜெஃபின் என்னுடைய கருத்துப்படி குடும்ப நலன்களுக்காக
ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 12-18 முடிய இறைவார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தன் மீது அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றிருக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கின்றது. என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனதினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. பல்லவி. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 8, இறைவாக்கியங்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா?
காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய நற்செய்தி சூழல் என்பது வாழ்க்கை சூழலோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது. எந்த வாழ்க்கை சூழல் இருந்ததோ, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவரை சுற்றி இருந்ததோ, அவற்றையே நற்செய்தியாக ஆண்டவர் இயேசு எடுத்து பயன்படுத்துகின்றார். அதான் இயேசுவிடம் இருந்த எளிய முறை நற்செய்தி அறிவிப்பு பணி. எங்கோ இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியலை மக்களுடைய உள்ளத்திலோ எண்ணத்திலோ அவர் திணிக்கவில்லை. மாறாக வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்த சூழலை நற்செய்தியாக அவர்களுக்கு மாற்றி கொடுக்கின்றார். அப்ப இன்றைக்கு நற்செய்தியில் என்னன்னா, சீடர்கள் அப்பம் எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகுல தேடி பார்க்குறாங்க, ஒரு அப்பம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இயேசு இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன நற்செய்தி? பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள். இயேசு சொன்ன முறை வேற, துணியே வேற. சூழலை அவர் பயன்படுத்தி கொள்கிறார். அப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கலாய்ப்பு பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே இடத்துல அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அப்பத்திற்கு தேவையான புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லி அவர் நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். பரிசேயர் ஏரோதியர். இந்த பரிசேயர் ஏரோதியரும் அந்த சமூகத்தை சீரழித்து வைத்திருந்தார்கள். அதனால தான் அதை குறித்து, அவருடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள். சுடுவதற்கு புளிப்பு மாவு தேவை. ஆனால் இந்த பரிசேயர்களும் ஏரோதியர்களும் அவருடைய புளிப்பு மாவு என்பது வேற. அவர்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வாத செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பரிசேயர் பதவி, அதிகாரம், சொத்து, சுகம். ஏரோதியர் ஏரோதுவனுடைய வழிவந்தவர்கள், ரோமை பேரரசுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அங்கிருந்து வருகின்ற வரி வருவாய்களை இவர்கள் பங்கு போட்டு கொள்ள வேண்டும். ஏதோ கொஞ்சத்தை பேரரசுக்கு கட்டிவிட்டு மீதியை இவர்கள் உண்டு கொளுத்திருந்தார்கள். எனவே இவர்களுடைய எண்ணம், செயல் எல்லாமே எதுவாக இருந்துச்சு அப்படின்னம்னா, மக்களை ஏமாற்றுவதிலே அடங்கி இருந்தது. அவங்களுடைய வார்த்தை வேற. வார்த்தை திருச்சட்டத்தை பற்றி சொன்னாங்க, தூய்மை சடங்கு, ஓய்வு நாள் சடங்கு, எல்லாவற்றையும் இந்த பரிசேயர்கள் மக்களுக்கு மத்தியில் போதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் செய்வது வேறொன்றாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை முறை வேறாக இருந்தது. எனவேதான் அவருடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள். இப்படி செயல் ஒன்று, வார்த்தை ஒன்றும் செயல் வேறொன்றுமாக இருக்கின்ற மனிதர்களுடைய வார்த்தை நம்மை கண்ணி போன்று சிக்க வைக்கக்கூடியது, பாவத்திலே விழச் செய்யக்கூடியது. உள்நோக்கம் இல்லாமல் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களை அடிமைகளாக பயன்படுத்தினார்கள். தங்களுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கு மக்களை அதிகபட்ச வேலை வாங்கினார்கள்.
தங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு கைம்பெண்களிடம் இருந்ததை கூட அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். இதுதான் பரிசேய மனநிலை, அதுதான் ஏரோதியருடைய மனநிலை. எனவே அதை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள். அந்த இடத்துல தான் சீடர்கள் அப்பத்தை பற்றியே மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் அவர் 2 புதுமைகளையும் சொல்லி காட்டுகின்றார். 5 அப்பங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்தீர்கள்? 5000 பேருக்கு. மீதி 12 கூடைகள். 7 அப்பங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்தீர்கள்? 4000 பேர். மீதி 7 கூடைகள். அப்பத்தை பற்றி ஏன் கவலைப்படுற? அதை கொடுக்கறதுக்கான வழிமுறை எனக்கு தெரியும். ஆனால் சொல்லுகின்ற செய்தி என்ன? புளிப்பு மாவு. யாருடைய புளிப்பு மாவு? பரிசேயர் ஏரோதியருடைய புளிப்பு. அதை குறித்து கவனமாயிருங்கள். இன்றைக்கு விழிப்புணர்வு தேவை, விழிப்புணர்வு தேவை. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது, யார் எவர் என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வு தேவை. அதே போல பரிசேயர் ஏரோதியரை போல சொல்வது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நடிப்பு, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. எனவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு யதார்த்தத்தை வலியுறுத்துகின்றார். சிந்திப்போம். நாம் உண்மையாகவே யதார்த்தமான மக்களாக வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வந்தேனுந்தன் இல்லம் இறைவாம், இன்று தந்தேனெந்தன் உள்ளம் தலைவாம். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேனெந்தன் உள்ளம் தலைவாம். உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என ஏற்றிடுவாய் இறைவாம், உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என ஏற்றிடுவாய் இறைவாம், உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேனெந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன் என ஏற்றிடுவாய் இறைவாம், உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என ஏற்றிடுவாய் இறைவாம், உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடைய இது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கு இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். கோடியற்புதரென புகழ் பெற்றீர், நாடி வரும் எம் கூரை தீர்ப்பீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே
வாழ்விலே நிலை குலையாதிருக்கருள் வீரே. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம்.